ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி ஜியா. இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய நாடு பார்த்திங்கன்னா நெதர்லாண்ட், ஆம்ஸ்டர்டாமில் இருக்கோம். நம்ம இப்போ வந்து ஜெர்மனி கண்ட்ரி அங்கே தான் போக போகிறோம். அந்த ஜெர்மனியில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா கலன் அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு தாங்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தான் இருக்கோம். இங்கேருந்து ஒரு மெட்ரோ எடுத்துகிட்டு நம்ம ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரலுக்கு போக போகிறோம். இப்போ நம்ம ஹோட்டலில் இருந்தது இங்கேருந்து மெட்ரோ ட்ரெயின் எடுத்துகிட்டு ஆல்மோஸ்ட் நம்ம சென்ட்ரல் வந்தாச்சு. சென்ட்ரலில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆப்போசிட்டு சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஆப்போசிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகணும். ஸோ அந்த இது நம்ம கிராஸ் பண்ணோன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபெர்ரி எடுத்துக்கிட்டு ஃபெர்ரியிலேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி அந்த ஆப்போசிட் நம்ம போயிட்டு அங்கேருந்து நம்ம பஸ் பிடிச்சி நம்ம ஜெர்மனி போகலாங்க. கிட்டத்தட்ட ஜெர்மனி இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours ஆகும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பாருங்கள். இன்றைக்கி நம்ம டே 8 இருக்கோம். ஸோ இதாங்க ஃபெர்ரி. இந்த ஃபெர்ரி பார்த்திங்கன்னா அப்சல்யூட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுங்க. இது ஜெர்மனி, அதாவது இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு அங்கேருந்து யூரோப் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ஃபெரியை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நெதர்லாண்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபெர்ரி ஃபெசிலிட்டியை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த ஃபெரியில் நம்ம ட்ராவல் பண்ணால் இது அப்சல்யூட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தாங்க. இது நெதர்லாண்ட் கவர்மெண்ட்டே வந்து மக்களுக்காக ஃப்ரீயான ஃபெரி ஃபெசிலிட்டியை வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் மக்கள் வந்து எவ்ரி மினிட் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கும், அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கும் இந்த ஃபெரியை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஊரில் பாருங்கள் எத்தனை ஃபெசிலிட்டி. ஒரு பக்கம் ட்ரெயின் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் மெட்ரோ போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் ட்ராம் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்ரி கிராசிங் வச்சுருக்காங்க. அங்கேருந்து ஒரு பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வச்சுருக்காங்க, சைக்கிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வச்சுருக்காங்க. ஸோ மெனி டிரான்ஸ்போர்ட்டுங்க இந்த ஆம்ஸ்டர்டாமில். இது ஒரு ஷார்ட்டஸ்டான ஒரு டிஸ்டன்ஸ்க்கு இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃபெரி வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட்டு போகுதுன்னா ஆப்போசிட்டில் வெஸ்ட் டு ஈஸ்ட் வந்து இன்னொரு ஃபெரி வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ 2 பக்கமும் 2 ஃபெரி வந்து எனி டைம் ஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் மக்கள் எந்த வித டிலே இல்லாமல் அவங்களுடைய ஒர்க்கை பார்க்குறதுக்கு கவர்மெண்ட் எவ்வளோ சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த நெதர்லாண்ட் கவர்மெண்ட். ஆல்மோஸ்ட் நம்ம இந்த பக்கம் வந்தாச்சு, கரைக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு நியரஸ்ட் பில்டிங்கில் நம்மளோட வெஹிக்கிள் ஸ்டாண்டிங்கில் இருக்குது. நம்ம அந்த வெஹிக்கிளை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஜெர்மன் போகலாங்க. எல்லாம் எவ்வளோ பேர் வெளியே வராங்க பாருங்கள். மக்கள் யங்ஸ்டர் வந்து எல்லாருமே இந்த ஃபெரி சர்வீஸை வந்து யூஸ் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. இது நெதர்லாண்டோட ஒரு சூப்பரான ஒரு பேர்ட் தாங்க இது. எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டர்டாம் டு ஜெர்மனி அந்த ஹைவேல தான் இருக்கோம். நம்ம பெட்ரோல் பங்க்கில் வந்து கொஞ்சம் ஜஸ்ட் பெட்ரோல் போட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டு திருப்பியும் கண்டினியூ பண்ணுறோம் ஜெர்மனி. நம்ம ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நம்ம ஜெர்மனியோட இந்த கலன்கிற சிட்டிக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டோம்.
இப்போ தாங்க இந்த சிட்டி ஸ்டார்ட் ஆகிருக்கு ஆக்சுவலி. இது கலோனியா. இங்கே வெரி ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட் இன் ஜெர்மனி. கிட்டத்தட்ட ஒரு 6 மில்லியன் பீப்புள் வந்து இயர்லி விசிட் பண்ணுற ஒரு ஃபேமஸான ஒரு யூரோப்பியன் ட்ரிப்பில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா இந்த கலோனியா சிட்டின்னு சொல்லலாம். நம்ம பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள். And even being Christian, she was sent to the concentration camps and she was murdered in Auschwitz. She is one of the symbols of Cologne because she represents two important religions here in this town, and one the person who was murdered during the Holocaust. Bueno, estamos viendo aquí a Elizabeth, una mujer que nació aquí en Colonia como una niña judía, por eso se la representa con la estrella de David, pero cuando tenía 30 años, cambió al cristianismo, fue, a pesar de ser cristiana, enviada a los campos de concentración. Allí மக்கள் அசம்பிள் ஆகிருக்காங்க. இப்போது இந்த ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து கொலோனியாவில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் ரிமைனிங் டூரிஸ்டெல்லாம் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஜேர்னி இங்கேருந்து கொலோனியாவிலேருந்து டுவர்ட் த கத்தீட்ரல் சர்ச் நோக்கி போயிட்டுருக்கேங்க. அந்த அழகான ஒரு சர்ச் ஸ்ட்ரீட்லாம் பாருங்கள் எவ்வளோ வந்து க்ளீனாக பெஸ்ட்டு ரோட் சிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. டிராஃபிக் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இல்லை, ஒரு நார்மலான ஒரு டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. ப்ளஸ் எல்லாருமே வந்து ஒபே பண்ணுறாங்க டிராஃபிக்கை இங்கே மக்கள் எல்லாமே. Same street, three church. Esta es la iglesia de Nuestra Señora, construida en el siglo XVII. Nos damos cuenta que como en la misma calle hay tres iglesias. Okay, we are moving again. Vamos aquí a subirlo, por favor. ¿Estáis listos? Okay, family, are you ready? We're gonna see the most majestic, the most incredible, the largest church in Germany. Are you ready to see the Cologne Cathedral? The most incredible church in the world, inscribed in the UNESCO list in 1996 for its incredible cultural and historical value. Out for here. This way, please. Okay, so we can see this cross, which is the same one that we can find at the very top. So we can imagine the size of the ones up there. We're in front of the Cologne Cathedral.
This is the most majestic and incredible world. Also, in the history of the humanity, never a building has taken longer to be built than this church. 632 years to be built. When the church was finished in the year 1885, it was the tallest building in the world with an altitude of 157 meters. It was 5 years up. கிட்டத்தட்ட இந்த கத்தீட்ரல் சர்ச் வந்து பில்ட் பண்ணுற பீரியட் பார்த்தீங்கன்னா 1248, அதாவது 12ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கத்தீட்ரல் சர்ச்சை வந்து கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷம் ஆச்சுங்க இந்த கத்தீட்ரல் சர்ச்சை வந்து ஒரு 50% முடிக்கிறதுக்கு. திருப்பி இந்த கத்தீட்ரல் சர்ச் பார்த்தீங்கன்னா 1840 1880 வரைக்கும் இந்த கத்தீட்ரல் சர்ச்சை ரீபில்ட் பண்ணாங்க. பட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சர்ச்சை வந்து ஃபுல்ஃபில் பண்ணவே முடிஞ்சிச்சு. திருப்பியும் பார்த்தீங்கன்னா இது 2ஆம் வேர்ல்டு வாரில் பார்த்தீங்கன்னா யுஎஸ்னால் சில டேங்கர் அட்டாக் பண்ணதுனால சில பகுதியெலாம் வந்து சேதமடைஞ்சுது. அதுக்கப்புறம் 1950 தான் திருப்பி ரீஸ்ட்ரக்சர் வந்து பண்ணி மக்களோட பயன்பாட்டுக்கு இந்த கத்தீட்ரல் சர்ச் வந்துச்சுங்க. It is possible to climb one of the towers, the left one. You can climb around this height and you have to climb more than 400 steps, and the award is the best view of the entire city. The prices are €8 per person. Vemos la miniatura de la iglesia, nos fijamos cómo tiene forma de cruz latina y las medidas de la iglesia serían 144 metros de largo, 43 de ancho, más de 40 de alto. Las torres tienen 157 metros de altura. Se puede subir a la torre izquierda, que se podría subir más o menos a esta altura. Hay que subir más de 400. You cannot wear the cap inside. Today, cathedral was constructed over a Romanesque church built during the 9th century. It was in 1248 when the construction of the church began. It was in 1322 when the apse was finished, and during more than 500 years, due to lack of funds and political problems, the construction of the church was completely stopped. It was in 1842 when the period revived, and it was in 1880 when the construction of the church was completely finished. This is the most visited monument in Germany. Every year, more than 4 million people visit this church every year. Os cuento la historia de la construcción de la iglesia. Todo comienza en el siglo IX, cuando se comenzó. எவ்வளோ இது அழகான ஒரு கத்தீட்ரல் சர்ச் பாருங்கள். இது வந்து கத்தீட்ரல் ஒரு ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி தான் இந்த ஜெர்மன் பீப்புள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் 12th செஞ்சுரியில்.
கிட்டத்தட்ட இந்த கத்தீட்ரல் சர்ச் பார்த்தீங்கன்னா 1848 ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15th செஞ்சுரி வரைக்கும் இந்த பில்டிங் போயிட்டு இருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிங் பீரியட் வந்து மாறி மாறி தான் இந்த கத்தீட்ரல் சர்ச்சை வந்து கீப் ஆன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் நிறைய அவங்களுக்கு ஃபண்டு பிரச்சனை, பில்டர்ஸு, இன்ஜினியர்ஸ் பிரச்சனைலாம் நிறையா இருந்தது. அதனால தான் இந்த சர்ச் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய படையெடுப்புகளால் காலதாமதமானதுக்கெல்லாம் சில ரீசனாக இது வந்து கருதப்படுது. மெயின்லி இந்த கத்தீட்ரல் சர்ச் பார்த்திங்கன்னா ஒரு 2 கோபுரத்து உடைய ஒரு வடிவமைப்பு கொண்டது. இதில் இந்த கத்தீட்ரல் சர்ச்சோட ஹைட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 515 ஃபீட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 157 மீட்டர்ஸு. இது குறிப்பாக வந்து யூரோப்பியன் யூனியன்லேயே வந்து டாலஸ்ட்டு இல்லைன்னா செகண்ட் ஹையஸ்ட் பில்டிங் சர்ச்சஸ் இந்த யூரோப்பியன் யூனியனில் வருதுங்க. நீங்கள் எது ப்ரேயர் பண்ணுறீங்க சார்? எங்களோட ட்ராவலில் வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன்ஸில் இருக்கக்கூடிய நிறைய ஃப்ரான்ஸு, ஸ்பானிஷு, பெல்ஜியம், சுவிட்சர்லாந்தில் இருக்க மக்களும் நிறைய பேர் இங்கே ரெகுலராக விசிட் பண்ணுறாங்க. ஆனுவலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மில்லியன் பீப்புள் வந்து ரெகுலராக இந்த பர்டிகுலர் கொலனியாவை வந்து விசிட் பண்ணிகிட்ருக்காங்க. வரவங்க எல்லாருமே இதனுடைய ஆர்கிடெக்சராக மெய்மருந்து பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. சார் ஒரு ஃபோட்டோ எடுங்க. இப்போ நம்ம வந்து சவுத் சைட் ஆஃப் கத்தீட்ரல் சர்ச்சுக்கு வெளியே வந்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சவுத்து, நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டுன்னு ஒரு 4 பகுதியாக பிரிக்கிறாங்க. இந்த சைடு தான் பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் சில டேமேஜஸ்லாம் ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1950 தான் வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய சில டேமேஜஸ்லாம் கிளியர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் மக்களோட பயன்பாட்டுக்கு வந்து ரெகுலராக இங்கே வர ஆரம்பிச்சுது. இப்போ மக்கள் வந்து ரெகுலராக இந்த சர்ச்சுக்கு வராங்க. ஸோ இங்கே ரெகுலராக அந்த ப்ரேயர்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனுடைய ஆர்கிடெக்சர் நீங்கள் எங்கேயுமே சான்ஸே இல்லைங்க. அதோட கலர் ஆக்சுவலி பேசிக்லி பார்த்தீங்கன்னா இது பியூர் ஒயிட்டில் தான் வந்திருக்கு. During the 1943 and this is another amazing photo that you can make here over the church. There are 70 persons every day working in the maintenance of the church. Otherwise, this church will be laying ruins. No one maintains this building. Why we getting for free in the church is because here in Germany, if you declare yourself as a Catholic, you have to pray. ¿Por qué hemos podido entrar en la catedral gratis? Es porque aquí en Alemania, si te declaras como católico, debes de pagar un 1% extra de impuestos y con ese extra se mantienen todos los templos del país. இந்த கத்தீட்ரல் சர்ச் பார்த்தீங்கன்னா இது பியூர்லி ஒரிஜினலாக மேட் பண்ணது ஒயிட் கலர் மார்பிள் தாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த பொல்யூஷன்னால் மட்டும்தான் இந்த கலர் சேஞ்சஸ் இஸ் ஹேப்பன்டு. ஆனால் அந்த கலர் சேஞ்சஸே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்கை கொடுத்துருச்சுங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம இந்த பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா கத்தீட்ரல் சர்ச்சோட நார்த் சைடோட பேக் சைடு. ஸோ இந்த ஒரு நல்ல ஒரு ஃபேமஸ் ஆற்றங்கரைன்னு சொல்லலாம். ஒரு ஃபேமஸ் ரிவர் பெல்ட்டு ரைனுங்கிற ஒரு ஃபேமஸ் யூரோப்பியனில் ஓடுற ஒரு பெரிய நதி. இந்த நதி ஓரத்தில் தான் இந்த பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன், இந்த கத்தீட்ரல் சர்ச்சு ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய போட் சர்வீஸ் அண்ட் க்ரூஸ் சர்வீஸ் எல்லாமே இதை சுற்றி அவைலபிள் இருக்குங்க இந்த கத்தீட்ரல் சர்ச்சில். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த ஃபேமஸ் ரைன் ரிவர். இது வெரி ஃபேமஸ் இன் யூரோப்பு.
இதில் நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கேட்லலாம் நிறைய பேர் வந்து பூட்டு போட்டிருக்காங்க. எல்லாம் இந்த கத்தோலிக் சர்ச்சோட அங்கே வேண்டிட்டு இங்கே வந்து ஏதோ ஒரு அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகணுங்கிறதுக்காக எல்லாமே லாக் சிஸ்டம் வந்து இங்கே பூட்டு போடுறாங்க. இந்த கேட்டில் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ பூட்டு இருக்குது. மக்கள் எல்லாம் தேர் பிலீவிங் சம்திங். ஸோ அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் கண்டிப்பாக. Any noise. So during your free time, you can buy a beer in a souvenir shop and just walk around and enjoy the life. Thank you. Now we can see this. Has been the fish market due to its strategic location next to the Rhine River. From here we can see the famous colorful little houses and the Saint Martin Church. This church was completed in the 12th century. That shows how this church ended up. One second. This is the San Martín de Tours. Se llama San Martín de Tours, sí. அவ்வளோதாங்க. தட்ஸ் ஆல் ஃப்ரம் கலனியா ஃப்ரம் ஜெர்மனி. நம்ம பேக் டு ஆம்ஸ்டர்டாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில். கண்டினியூவாக கீப் ஆன் வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஜெர்மனியை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆம்ஸ்டர்டாம் தாங்க. எப்படா ஆம்ஸ்டர்டாம் வருவோம் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா ஜெர்மனின்னு சொன்னாங்க, நம்ம வந்து ஜெர்மனிக்கு ஒரு 3-4 டேஸ் நம்ம வந்து கண்டினியூ பண்ணால் அந்த ஊர் நம்ம அடாப்ட் பண்ண முடியும். ஸோ ஒன் டே ட்ரிப் மாதிரி நீங்கள் ஜெர்மனியோ அங்கே இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய யுகோஸ்லாவியாவோ அந்த மாதிரி ஜெருசலமோ அந்த மாதிரிலாம் நம்ம போகும்போது வி நீட் டு ஸ்பெண்ட் டைம். ஆக்சுவலாக ஒன் டேல அந்த ஊரை நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெர்மனியில் நம்ம டோட்டல் ஜேர்னி எவ்வளோ ரூபா நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, கிட்டத்தட்ட ஒரு 24 யூரோ தாங்க செலவாகும் உங்களுக்கு. 24 யூரோஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃப்ரீ ஃபெரியில் வந்து பஸ் பிடிச்சி நீங்கள் இப்போ அப் அண்ட் டவுன் போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு $24. இதுவே நீங்கள் கார் ஏதாவது எடுத்தீங்கன்னு சொன்னால்
மினிமம் தே வில் பி ஆஸ்கிங் ஒரு 50 euro to 70 euro கண்டிப்பாக கேட்பாங்க per person. இதுவே நீங்கள் ஒரு 3 பேர் 4 பேர் ஒரு கார் எடுத்தீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக ஈச் பர்சன் தே வில் ஆஸ்க்கு ஒரு 50 euro கேட்பாங்க. ஸோ காரில் ரொம்ப காஸ்ட்லிங்க. நெதர்லாண்டில் பார்த்தீங்கன்னா கார் ரொம்ப காஸ்ட்லி. எங்கே போனாலும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆம்ஸ்டர்டாமை செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நெதர்லாண்டை சூப்பராக அவுட்ஸ்கட் போய் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் வீசா அண்ட் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுங்கள், சென்ட்ரலில் ஒரு ரூம் எடுங்க. அந்த இடத்துல டெய்லி ஆக்டிவிட்டிக்கான ஐடியாஸ் எல்லாமே இருக்குது. சூப்பராக நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் இந்த யூரோப்பை சுற்றி பார்க்கலாம். நம்ம நாளைக்கு ஆக்சுவலாக கிளம்ப போகிறோம், ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நம்மளோட யூரோப் ஷாப்பிங் தான் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸ்டே டியூன். ஷாப்பிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சிம்பிளி ஜியா. தட்ஸ் ஆல் ஃப்ரம் பாய். சூப்பராக இருக்கு பாருங்க, எவ்வளோ சாக்லேட்ஸ்லாம் இருக்குது பாருங்க. சாக்லேட்ஸ் எல்லாமே நாளைக்கு பார்க்குறேன். மீண்டும் சந்திப்போம். See you soon. Bye.